வழங்கும் விழா இனிதே தொடங்குகிறது. சரஸ்வதி ஐயப்பன் அவர்களின் தன்னம்பிக்கை பயிற்றுனர் சரஸ்வதி பத்ரி நாராயணன் அவர்களின் மேடை மற்றும் சமூக சேவகர் ராஜராஜேஸ்வரி சண்முக சுந்தரம் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். தமிழ் தாய் வாழ்த்து. சேர்ந்து பாடிடலாம். நீராடும் கடலொடுக்க நிலமடர்ந்து எழிலொழுகும் சீராரும் பரதமென திகழ்வதர நடகடியில் தெற்கனமும் அது சிறந்த திராவிடன திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனுக்கே தமிழனுக்கே உன் சீரிழமை திறமைய திசையை மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தியாகத்தில் பாவு சிதம்பரம் சமூக நல பேரவையின் மகளிர் தின விழா மற்றும் விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். பருவ பசுவின் விளக்கை பஞ்சத்தில் போட்டு பிளம்போனை விட்டு போலவுடன் ஏற்றி கொத்துமுறை பசுமாடி புகழுடனை நம் அனைவருக்கும் தலைவராக ஒத்தாய்ப்பாக முதல்வராக நமக்கு கிடைத்திருப்பவர் எலும்புநாள மருத்துவர் சண்முகம் அவர்களை மேடையில் அமர்ந்திருக்கும் ஆளுமை திறமைகளே, அந்த திறமைகளுக்கு சற்றும் குறைவில்லாமல் எதிரே அமைந்திருக்கும் நண்பர்களே, சற்று அன்பு சொந்தங்களே, அனைவருக்குமே எனது இனிய மாலை வணக்கம். வஉசி நலப்பேரவை பல நலத்திட்டங்களை நல செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது என்றால் அது மிகையாகாது. வஉசி பற்றி நான் அதிகமாக சொல்வதற்கு எல்லோருக்கும் தெரிந்தவர், நன்கு அறியப்பட்டவர் வஉசி. வள்ளுவர் கூறுவார், மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று. வாழ்வாங்கு வாழ்வர் என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள்? சாதாரணமாக எல்லோரும் தான் வாழ்கின்றார்கள், மடிகின்றார்கள். ஆனால் அறத்தின்படியும் தன்னலம் கருதாமல் தன் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் வாழ்பவன் தான் ஒரு சிறந்த மனிதன். அவன்தான் வாழ்க்கைக்கு பிறகு வான்முறையும் தேவர்களுடனும் தெய்வத்துடனும் வைக்கப்படுகின்றான் என்று வள்ளுவர் கூறுகின்றார். வரவேற்புரையாற்றிய திரு அருண்குமார் அவர்களே, இவ்விழாவை அருமையான முறையில் ஏற்பாடு செய்து தலைமை உரையாற்றிய சுற்றமும் நட்பும் முதலாசிரியர் அன்பு அண்ணன் நீ ராமசுப்பிரமணியன் அவர்களே, பெண் ஆளுமைகள் எழுத்தாளர் அருள்நிதி பகவதி மோதிலால், டாக்டர் பங்கஜவலி சண்முகம், முனைவர் சரஸ்வதி ஐயப்பன், தன்னம்பிக்கை பயிற்றுனர் சரஸ்வதி பத்ரி நாராயணன், சமூக சேவகர் ராஜராஜேஸ்வரி சண்முக சுந்தரம் ஆகியோருக்கு விருது வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கும் மதிப்பிற்குரிய திரு
சண்முக ஞான சம்பந்தன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய டாக்டர் சண்முகம் அவர்களே, வாழ்த்துரை வழங்க இருக்கும் எழுத்தாளர், சுற்றுப்புறலால் சூழலால் பாதுகாவலர் அண்ணன் திருமலை அவர்களே, நன்றிகளை வழங்க இருக்கும் திருமதி ஈரா மீனாம்பிகை அருள் அவர்களே, இப்பேரவையின் துணை செயலாளர் ராமேஸ்வரன் அவர்களே, இவ்விழாவிற்கு வந்திருக்கும் எனது அன்பு உறவினர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு பெண்ணுக்கு வேண்டியது என்னன்னா வாழ்வுரிமை, சமத்துவம், சுதந்திரம், மனித மாண்பு. இந்த 4 விஷயங்களும் ஒரு பெண்ணிடம் இருக்கணும். இந்த 4 முழுமை பெற்றிருக்கும் பட்சத்தில் தான் ஒரு பெண் ஆணுக்கு இணையான சமத்துவத்தை பெற முடியும். ஆனால் இன்றைய சூழல் என்பது அவ்வாறானதாக இல்லை. இன்றைய சூழல் என்கின்ற போது இன்றைய சூழல் தான் இது. இதற்கு முந்தைய 20 வருடம், இதற்கு முந்தைய 40 வருடம்லாம் கிடையாது. இப்போதைய சூழல் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா என்றால் பதில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு விருது வழங்குகிறோம். எதுக்கு வழங்குகிறோம்? இந்த விருதை வச்சு என்ன செய்ய போறாங்க? ஒன்றும் செய்ய போறதில்லை. ஒரு அங்கீகாரம், சரியான தரத்தில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அங்கீகாரம். அவர்களை நம்மவர்கள் முன்னால் ஒரு அடையாளப்படுத்துகிறோம். இந்த அடையாளப்படுத்துதலும் அங்கீகாரமும் நிச்சயம் வேண்டும். ஒரு வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை நல்ல பணியை காட்டுகிறார் என்று சொல்லும் போது அவருக்கு இன்னும் கூட கொஞ்சம் உற்சாகமாக தொடர்ந்து வேலை செய்வார் இல்லையா? அது மாதிரி தான் இந்த விருது வழங்குதலும் ஒரு அடையாளம் தான். அப்படியே வெயிட் பண்ணு. சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனது அன்பு துணையாருக்கு நான் என்னைக்கும் அன்பாக தான் இருக்கிறேன். என்னன்னா அவங்க இவ்வளவு சேவை செய்கிறாங்க. வாழ்க்கையில முதல் முறையாக என்னுடைய தாத்தா வாவு சிதம்பரனுடைய அந்த விருதா நான் நினைக்கிறேன். முதல்ல வாழ்க்கையில இந்த விருது வாங்கியிருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழாவில் மற்ற மகளிர் தின விழாக்களை விட எனக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய சிறப்பு. மிகச்சிறந்த 5 பெண் ஆளுமைகளுக்கு என் கரங்களினாலே விருதுகள் வழங்குகிற பெருமையை நம்முடைய இந்த தியாக திருவுருவம் வாவு சிதம்பரனார் சமூக நல பேரவை எனக்கு வழங்கியதற்கு முதற்கண் இந்த பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு தடவை கைதட்டலாம். தமிழ்நாட்டின் சிறுகதைகள் தோன்றிய போது உலகத்தரமான சிறுகதைகளை உருவாக்கியவன் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவி கமலாவை சிறுகதை எழுத தூண்டியவர். நான் சொல்வது இன்றைக்கு அல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன் தான் எழுதுகிற சிறுகதைகளை மாத்திரல்ல, தன்னுடைய துணைவியான சிறுகதைகள் எழுத வேண்டும் என்று ஊக்குவித்து கமலா அவர்களும் சிறுகதை எழுதியிருக்கிறார்கள். ஹர் ஸ்டோரிஸ் என்கிற ஒரு இணையதளத்தில் கமலா அவர்கள் எழுதிய சிறுகதையை நீங்கள் பார்க்கலாம். அவர் சிறுகதை எழுத தூண்டுகிற புதுமைப்பித்தன் காலம் வேறு. இன்றைக்கு சிறுகதை எழுத்தாளர் ஒருத்தருக்கு இந்த மேடையிலே நாங்கள் அப்படி ஒரு விருதை வழங்குவது என்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பெருமை சேர்க்கிற ஒன்று.
எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு சிறப்பு பாடல் எந்த ஃபங்க்ஷனுக்கோ பிறந்த நாளைக்கு எதுக்குமே தேவாரத்தில் பாடக்கூடிய ஒரு பாட்டு பாடிட்டு சொல்லேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறைவிலை கண்ணில் நல்லதொரும் கழுமல வளர்நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். பெண் ஆளுமைக்கான விருதை எனக்கு வழங்கி கௌரவித்த விழாக்குழு தினத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மகளிர் தின விழா. பெண் என்பவள் இறைவனின் ஒரு அற்புதமான படைப்பு. பெண்ணை படைக்க மண்ணெடுக்கும் பொழுது இறைவன் அது கருணை, இரக்கம், திறமை, பொறுமை எல்லாவற்றையும் அதிக அளவிலே கலந்து உருவமைத்ததாகவே நான் நினைக்கின்றேன். இன்று மகளிர் தின விழாவில் பெண்ணின் சாதனை பெண்கள் என்று தனியாக யாரையும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என் கருத்து. பெண்ணாகிறாலே அவள் சாதனையாளர் தான். எல்லா பெண்களும் சாதிப்பவர்கள் தான். ஒரு பெண் எல்லா நிலைகளிலும் ஒரு தாயாய், மனைவியாய், மகளாய், தோழியாய் உறவை பேணி குடும்பம் காத்து நட்பை வளர்த்து நல்ல வாழ்வு வாழ்வதற்கு வழிவகுக்கிறார். எந்த பிரச்சனையில் தோல்விகள் வந்தாலும் அதை கண்டு துவளாமல் முயற்சி செய்து அதனை வெற்றி கொள்ள ஆணுக்கு வழிகாட்டுகின்றார். வாழ்வின் அர்த்தம் புரிவீர்கள் அவள். உடல்பலம் மிக்க ஆணை விட மனபலம் மிக்க பெண் நிச்சயமாக உயர்ந்தவள் தான். இந்த மகளிர் தினம் 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் பெண் சமுதாயம் சம உரிமை பெற நீண்ட காலமாக நடத்திய போராட்டம் வெற்றி பெற்றது நாள் மார்ச் 8. அதே நாம் இன்று அதன் நினைவாக மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தின விழாவாக கொண்டாடுகின்றோம். இதை 1975ஆம் ஆண்டு ஐநா சபை உலகமெங்கும் பிரகடனப்படுத்தியது. நம் தேசத்தில் அன்றும் சரி இன்றும் சரி ஆளுமை மிக்க பெண்களுக்கு குறைவே இல்லை. இன்றைய பெண் ஆளுமைகள் என்றால் நமது ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், டெல்லி முதல்வர் ஆகியோர்கள் விளங்குகின்றனர். அன்றும் பார்த்தாலும் சங்க காலத்திலேயே பெண்பார்ப்பவர்கள் பலர் மிக புகழோடு இருந்திருக்கின்றார்கள். ஆண்களுக்கு நிகரான அறிவும் ஆற்றலும் கொண்டு பாராட்டுகளை பெற்றிருக்கிறார்கள். ஒரு பெண் பார்ப்பவர் 500 பாடலில் 500 சங்ககால நூலில் எழுதிய ஒரு பாடலை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். பாடல்: நெல் பல பொலிக பொன் பெரிது சிறந்த விளைக வயலே அருக இலவல ஆண் பல ஊருக பகடு பல சிறக்க பசி இல்லாவுக பிணி சேன் இருகுக வேண்டு பகை தணிக யாண்டு பல நம்புக அறம் நனி சிறக்க அல்லது விடுக அரசு முறை செய்க களம் இல்லாதாவுக நன்கு பெரிது சிறக்க தீது இல்லாதாவுக மாறி வாய்க்க வளம் நனி சிறக்க. இப்பெண்களின் இந்த பாடலில் இருந்து இந்த பெண்களின் ஆழ்ந்த புலமை, நாட்டுப்பற்று, பரந்த மனப்பான்மை, பொதுநல விருப்பம் என எல்லாமே வெளிப்படுகிறது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று தமிழ் தாயை நினைத்து இந்த அரங்கத்திற்கு முதற்கண் எனது தலைதாழ்ந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த அரங்கத்திற்கு தலைமை பொறுப்பு எடுத்து இந்த அரங்கத்தில் உள்ளவருக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற நம்முடைய சண்முக ஞான சம்பந்தனம் ஐயா அவர்களுக்கு எனது தலைதாழ்ந்த வணக்கங்கள். என்னை ஒரு நாடக கலைஞராக, மேடை நாடக கலைஞராக
என்னை அறிமுகப்படுத்தியவர், அவரோடு சேர்ந்து நான் பணியாற்றியிருக்கின்றேன். அவருக்கு எனது தலைதாழ்ந்த வணக்கங்கள். இந்த அரங்கை மிகச் சிறப்பாக நாமெல்லாம் பெருமையாக பேசுகின்ற வ.உ.சி. ஐயா அவருடைய நல்ல பேரவை சார்பாக ஒரு விழா கமிட்டி ஆரம்பித்து நம்மையெல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்துணை விழா கமிட்டியினருக்கும் எனது தலைதாழ்ந்த வணக்கங்கள். இங்கு கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன், அதிகம் பேசவில்லை. எல்லாரும் நிறைய பேசினாங்க, ஆரோக்கியம் இல்லாத பேசினாங்க. ஆனா ஆரோக்கியத்துக்கு போகணும் அப்படிங்கறதா நமக்கு நினைப்பு. அந்த ஆரோக்கியம் எங்க இருக்கு? மொழிகிட்ட இருக்கு. அதனாலதான் நீலாம்பிகை அம்மையாரை இன்னைக்கு நினைச்சு பார்த்திருக்காங்க. அவங்க மொழி போர் வீராங்கனையா அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதுல நாங்களும் அந்த ஒரு சின்ன புள்ளி மாதிரி இன்னைக்கு விருது வாங்கி கொண்டதுல ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த வகையில இந்த சிறப்பான விருது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் எங்களுக்கான செயல்முகத்தை தந்திருக்கின்றார்கள். செயல்படுவோம், முந்தி தள்ளுவோம் அடுத்து வருகின்ற சந்ததியினர் என்று சொல்கின்றேன். இன்னும் நாம நினைக்க வேண்டிய இடம் அந்த பிரபஞ்சம். அங்க போகணும். அப்புறம் தான் தொல்காப்பியம் தான், அப்புறம் தான் இலக்கணம் இலக்கியம் எல்லாம். அந்த பிரபஞ்சத்துக்கு போனா முதல்ல சந்திர எண்ணிக்கை அந்த பெண்ணிடம் இருந்துதான் வந்தது. எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சந்திர எண்ணிக்கை அந்த நாட்குறிப்பு எப்படி என்றால் அவளுடைய உடல் கூறு அமைப்பின் வைத்துத்தான் அங்கு சொல்லப்பட்டது. ஆகையால் சந்திர வழிபாடு. அடுத்து அவளுக்கான வீரம் பேசப்பட்டது. அது எப்படி போற்றப்பட்டது? அது சூரிய வழிபாடாக. ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் அதெல்லாம் நான் பேசல. அதெல்லாம் அடுத்தடுத்து வந்தது. நான் எங்க பிரபஞ்சத்துல இருக்கேன். அப்படி இருந்த அந்த காலகட்டத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஆளுமையை அவதான் போராளியா இருந்திருக்கிறார். அதை பேசணும், இந்த இடத்துல அங்க பேசணும். அப்படி போராளியா இருந்தவ அடுத்த காலம் வரும்போது ஞாயிறு வழிபாடு அப்படின்னு வரும்போது அவளே கொஞ்சம் மாறிட்டான். ஆஹா, நம்ம பிள்ளையா ஏத்துக்குவோம், கணவனா ஏத்துக்குவோம் அப்படின்னு மாறிட்டான். இதை நான் எங்க இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா தெம்மாங்கு பாட்டு. சந்திரரே சூரியரே சாமியே எங்கோலையே, சந்திரரே சூரியரே சாமியே எங்கவரையே யாரோ பாராண்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி அப்படின்னு அந்த சந்திரரே சூரியரேன்னு அந்த ஆண் மகனை நினைக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவனுக்காக வாழுகின்றவளாக மாறிவிட்டார். அதனாலதான் தொல்காப்பியர் சொல்றாரு, வினையே ஆடவருக்கு உயிரே, மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு சொன்னார். அத காலங்காலமா பின்பற்றினாங்க. இன்னைக்கு அடையாளப்படுத்துற எல்லையில நம்மள கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதனால ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நான் நிறுத்திக்கிறேன். அந்த திணைசார் வாழ்வியல்ல அந்த பெண் அந்தந்த திணை கேட்ட வேலையெல்லாம் செய்திருக்கா. ஐநா சபை இன்று சொன்ன அந்த பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக இருந்திருக்கிறாள். எப்படி அவ கையில கக்கத்துல ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறா. அந்த பிள்ளைய உப்பு வண்டியில சாமானியம் உப்பு வண்டியில அப்படியே தள்ளிக்கிட்டு போய், இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரோடு கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாகனம் எல்லாம் கிடையாது. அப்படி தள்ளிக்கிட்டே போறான். அப்படி தள்ளிக்கிட்டே போகக்கூடிய அளவுக்கு சக்தி எங்கிருந்து வந்தது? அதுதான் அந்த ஆளுமை. அதுதான் அவளுக்கே இருக்கின்ற ஆளுமை. அழகான வார்த்தையை போடுறாங்க. மகவுடை மகடு, கையில பிள்ளைய வச்சிருக்காங்க. மகவுடை மகடு பகடு புறம் துறப்ப. பகடுனா வண்டி. அந்த வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டே போறா. வண்டியை தள்ளுறது மட்டும் இல்ல, ஒரு பக்கத்துல கக்கத்துல பிள்ளைய வேற வச்சிருக்கா. அந்த அளவுக்கு ஆளுமை உள்ளவர். அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அதுக்கு தான் இப்ப வந்திருக்கிறோம். அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். மத்தவங்க சொல்றத கேட்காம நம்ம வெளியே வரணும். அப்படித்தான் நீ பாடுவியா, நீ நாடகம் போடுவியா, நாடகம் எழுதணுமா அப்படின்னு சொன்ன இடத்துல ஆமா நான் கலையியல் மாணவி அப்படின்னா வெளியே வந்தேன். அப்படிதான் சொல்லி வெளியே வந்தேன். இன்னமும் எனக்கு இருக்க, ஏன்னா சங்க இலக்கியத்துல சொல்றாங்க ஆளில் பெண்டி ஒரு வார்த்தை, கணவன் இல்லாமல் வாழுகின்ற பெண் ஆளில் பெண்ணு. அவங்க என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னா, பஞ்சு இருக்கு இல்லையா, பஞ்சு, அந்த பஞ்ச அப்படியே ரொம்ப நுட்பமா அவ துலக்கமா எடுத்துக்கலாம். ஆளில் பெண்ணு தாளின் செய்த நுணங்க
மாறாமலேயே. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மாசாணி அம்மனை நாம் போற்றுகின்றோம். மாசாணி அம்மன் அந்த நிலையில் எல்லா ஜீவனையும் தன் வயிற்றிலே வைத்து வளர்த்தெடுத்தவளாக அந்த தாய் தெய்வமாக பார்க்கின்றோம். அதனாலதான் யாருமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அதுக்கான ஒரு நேரம், காலம், சூழல், அந்த அளவுல ஆண்கள் எல்லோரும் கூட இருக்கின்றார்கள். உரிமையை பற்றி நாம் பேசவே வேண்டாம், நம்ம கையில இருக்கு, நம்ம தான் வெளியே வரணும். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். இந்த விருது கொடுத்த அத்துணை பேருக்கும் மனதார்ந்த வணக்கங்களை நன்றியை சொல்லி இந்த செயல்நோக்கத்தை வளர்த்துக் கொள்வேன் என்பதாக சொல்லி நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த விருதுக்கு நான் எவ்வளவு தகுதின்னு எனக்கு தெரியல. இந்த விருதை எனக்கு கொடுத்திருக்கிறதுனால இதுக்கு நான் தகுதி ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விருதுக்கு என்னை தேர்வு செய்த அனைவருக்கும் நன்றி. உளவியல் இதில் கொஞ்ச நாளாக இப்போ பயணப்பட்டு இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நல்லா கை தட்டுங்க. சிறப்பு